கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வானத்தை திறப்பார். உபாகமம் 28:12 வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதங்களால் நிரம்பிய வேத பகுதியாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்போது அதன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும். உபாகமம் 28:1-14 வரை நாம் வாசித்து பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஆசீர்வாதம் கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் என்பதாகும். நீங்கள் மிகவும் தயால குணமுடைய ஒரு செல்வந்தனுடைய வீட்டிற்கு உதவி கோரி செல்வீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். அதிகபட்சமாக உங்களுக்கு பணம் உதவி செய்வார். இன்னும் அதிக மனதுவக்கம் இருக்குமானால் பொன் வெள்ளியும் கூட தருவார் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவராயினால், ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா தயால பிரபுக்களை பார்க்கிலும் மேன்மையான தயால பிரபுவும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் தன்னென்றே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாததுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்தருள்வார். அப்பொழுது ஏற்ற காலத்திலே உங்களுடைய தேசத்திலே மழை பெய்யும். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறந்திருக்க வேண்டுமானால் ஏழைகள் கூக்கிடும்போது அவளுக்கு உங்கள் இருதயத்தை திறக்க வேண்டும். வறுமையிலே வேதனைகள் வாழ்கின்ற திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கைகளை விரிவாய் திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏழைகளின் கூக்கலுக்கு செவியை அடைத்து கொண்டால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தமது செவியை அடைத்து கொள்வார். எனவே சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது நடைபெற்று கொண்டிருந்த பேரின்ப பெருவிழாவிற்கு அவரை ஜெபிப்பதற்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அவர் நிலை மோசமாகிவிடவே அவசரமாக அவரை மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல ஒரு கார் வேண்டி அவரை உணவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு செல்வந்தரிடம் உதவி கேட்டபொழுது அந்த செல்வந்தர் அவர்களுக்கு தைக்குத்திறன் வேண்டா விருப்பாக தன் காரை தர சம்மதித்தார். ஆனால் அவர் மனைவியோ தன் கணவரை கடிந்து கொண்டும் காரை தர உறுதியாக மறுத்துவிட்டார். மனைவியுடைய உள்ளம் அடைப்பட்டதனால் கனுவுடைய விருப்பம் அடைப்பட்டது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி வானத்தின் பலன்களை திறப்பார்? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய தயாளமுள்ள குணமுள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுது கொடுக்கும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் வாழுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.